வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல மேலோடி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 1லேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறக்கும் தேதிகள் குறித்து சற்றுமுன்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா தேதி அறிவிச்சிருக்கிறதா சொல்லி ஊடக தளங்களில் செய்தி குறிப்பு வெளியாகியுள்ளது. ஸோ இதுக்கான ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன்ல வைங்க. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அரசு பள்ளிகள் ஜூன் 10ஆம் தேதி திறக்கப்படும் என்று நமக்கு அறிவிப்பு பார்த்தோன்னா வெளியாகி கொண்டு வருகிறது. அதற்கான ஆலோசனை கூட்டம் பார்த்தோன்னா மே 27ஆம் தேதி நடத்தப்பட இருக்கு. இப்போ ஒரு சில ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தோன்னா ஸ்கூல்ஸை பார்த்திங்கன்னா முன்கூட்டியே திறக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தலங்களில் நமக்கு வெளியான அப்டேட் பார்த்தோன்னா இதுதான். தமிழகத்தில் 2024-25ஆம் கல்வியாண்டில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதியும் 1லிருந்து 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூன் 5ஆம் தேதியும் பள்ளிகள் திறக்கப்படும் என முதலில் அறிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டுமே பார்த்திங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ப்ரைவேட் ஸ்கூல் ரீஓப்பனிங் ரிலேட்டடாக. அதன் பின்பு கோடை வெயிலோட தாக்கம் காரணமாக அனைத்து பள்ளிகளுமே பார்த்திங்கன்னா ஜூன் 7ஆம் தேதி திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்தது. அதற்காக தனியார் மற்றும் அரசு உதயபுரம் பள்ளிகள் திறப்புக்கு பார்த்திங்கன்னா அந்த ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்தோன்னா ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அந்தந்த ஸ்கூல்ஸில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பப்ளிக் எக்ஸாமினேஷன் போர்ஷன்ஸ்லாம் பார்த்தோன்னா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பேட்ச் இந்த மாதிரிலாம் போடுவாங்க. அதனால் ப்ரைவேட் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த டேட்டில் இருந்தாலும் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிக்குவாங்க. இப்போ கூட நிறையா ப்ரைவேட் ஸ்கூலில் பார்த்தோன்னா கிளாஸ் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் கவர்மெண்ட்டோட ஸ்கூல் ரீஓப்பன் அஃபிஷியல் டேட் பார்த்தோன்னா ஜூன் 10 தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ இதுக்கான அந்த அறிவிப்பு தான் பார்த்தோன்னா மே 27ஆம் தேதி ஆலோசனை கூட்டம் நடக்குது. அந்த ஆலோசனை கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டு அதுக்கப்புறம் பொதுத் தேர்வு எப்போது என்று அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நடப்பு கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய 10, 12, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காலாண்டு அரையாண்டு தேர்வுகள் எந்தெந்த தேதிகளில் நடத்தப்படும். இப்போ தொடர் கனமழை வேறு பெய்து கொண்டிருக்கிறது. அதற்கேற்ற மாதிரி பார்த்தோன்னா குவார்ட்டர்லி ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனில் நிறைய ஆல்டர்னேட்டிவ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மே 27ஆம் தேதி ஆலோசனை கூட்டம் பண்ணுறாங்க. அப்போ தான் நமக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்புறோம். வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.